கோயம்புத்தூர் பக்கத்தில் அரிசி பருப்பு சாதம் மட்டும் இல்லை, சத்தான இந்த தட்டைப்பயிறு சாதமும் ஸ்பெஷல் தான். பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, சீரகம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, 4 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், வாசத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பழுத்த பழம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தனி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தட்டைப்பயிரை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா தட்டைப்பயிரை தனியாக ஒரு 2 விசில் விட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஊற வச்சு அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2.5 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. பருப்பு வேகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து வச்சுக்கிறோம். இப்போ தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தட்டைப்பயிறு சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.